2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் 20 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வாகனங்களை அப்புறப்படுத்தி புதிய தேசிய கார்களை வாங்கும் உரிமையாளர்களுக்கு 4000 ரிங்கிட் வரையிலான வாகன அகற்றுதல் ஊக்கத்தொகையை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். உள்ளூர் கார் உற்பத்தியாளர்களுடன் இணைந்து அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டம் பழைய வாகனங்களால் ஏற்படும் சாலை விபத்துகளை குறைத்து பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அபாயங்களை களைய உதவும். மேலும் கூட்டரசு சாலை பராமரிப்புக்கு 2.5 பில்லியன் ரிங்கெட்டும் மாநில சாலைகளுக்கு மாரிஸ் மானியமாக 5.6 பில்லியன் ரிங்கெட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சொக்சோவின் சுகாதார பரிசோதனை திட்டமானது போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். இந்த நடவடிக்கைகள் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் அரசாங்கத்தின் தீவிர அக்கறையை வலியுறுத்துகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.